வைசாக புராணம் 25ஆம் அத்தியாயம். காற்றின் சாபம். நாரத முனிவர் வைசாக மகாத்மியத்தை அம்பரீஷ சக்கரவர்த்தியிடம் கூறினார். ஸ்ருததேவர் ஸ்ருதகீர்த்தி அரசரிடம் சங்கு நோய்களுக்கு இடையிலான உரையாடலை விளக்குகிறார். சங்கு வார்த்தைகளை கேட்டு, நான் கிரீடம் போல் இருக்கிறேன். இறைவா, தர்மங்கள் விஷ்ணு பிரசாஷ்டமங்களுக்கு வழிபடப்படுகின்றன. அந்த வைசாக மாத விரத தர்மங்கள் அதிக மகிமை உள்ளவையாம். பிரம்மதேவரே, அதுதான் விஷ்ணு தேவரே, அவருடைய குணாதிசயம் என்ன? ஒரு முறை எனக்கு கூறுங்கள். அந்த தர்மங்கள் எவை? நாராயணரை தங்களுக்கு தெரியுமா? இதை செய்பவர் மகிழ்ச்சியாக இருப்பாரா? உமது அடியாராகிய எனக்கு கருணையாக கூறுங்கள் என்று பணிவுடன் கேட்டது திருச்சங்கம். சங்கு மகுடம், நான் உங்களுக்கு கூறுகிறேன் கேளுங்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவம் பாவமற்றது, சிந்தனைக்கு எட்டாத ஒன்று. பிரம்மதேவர், தெய்வங்கள் மற்றும் மகாத்மாக்கள், முன்னோர்கள் அறியப்பட வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்தி குணங்கள் அனைத்தும் முழுமையானவை, நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் அதிபதி. குணமில்லாதவர், நிஷ்கலம், அநாதநாதனானவர், அனைத்தும் உண்மை. பாரம்பரியம் நிகரற்றது, இது எஜமானரின் தங்குமிடம். ஸ்ரீ மகாவிஷ்ணு இவையெல்லாம் போனாலும் ஸ்ரீஹரியின் இடம் பறிபோகாது. அவர்தான் நித்தியமானவர். உற்பத்தி, நிலை, அழிவு, அதன் சுழற்சி, பிரகாசம், ரட்சிப்பு, அதன் அனைத்து போக்குகள், ஒழிப்பு எல்லாம் வல்லவராலேயே செய்யப்படும். இதுவே பரபிரம்ம குணம். அவர் பரபிரம்ம ஞானி. ஞானிகளின் கருத்து. ஸ்ரீமன் நாராயணரை பரபிரம்மம் என்று அறிவாளிகள் கூறுவார்கள். சதுர்முக பிரம்மதேவரின் உள்ள பிரம்மபாதம் சதுர்முகதாசுக்கு பயன்படாது. பிரம்ம யாகம் ஸ்ரீமன் நாராயணரின் பாகமும் பாதமும் பெற்ற 4 முகம் கொண்ட பிரம்மதேவர் பரபிரம்ம பாதத்திற்கு உபயோகப்பட மாட்டார். ஜென்மஸ்தான கொள்கையால் ஸ்ரீமன் நாராயணரை எங்கும் நிறைந்த பரபிரம்ம பொருள் என்று வேதாந்தம் முடிவு செய்தது. சாஸ்திரங்கள், வேதங்கள், நினைவுகள், புராணங்கள், வரலாறுகள், பஞ்சபாத்திரங்களின் வருகை, பாரதத்தின் முன் நாராயணன் ஒருவரே பரபிரம்மம். ஸ்ரீமன் நாராயணரையும் பல்வேறு வழிகளிலும் அறிந்தவர். அதனால்தான் வேதங்களை பின்பற்றாதவர்கள் பரபிரம்மனான ஸ்ரீமன் நாராயணரை பின்பற்ற மாட்டார்கள். பரதித்வம், வேத்திய, சனாதனம் ஆகியவை ஸ்ரீஹரியை புலன்களாலும் புரிந்து கொள்ள முடியாது என்று கூறுகிறது. எல்லா ஜீவராசிகளும் தன் இளம் தலைமுறையையும் கர்ம வினையையும் மனதில் கொண்டு முக்தி பெறுகின்றன. ஸ்ரீஹரியின் மகிமை படிப்படியாக நிறைவேற வேண்டும். இந்த மனிதன் எல்லாம் சக்தி வாய்ந்தவன். தேவிகள், முனிவர்கள், தந்தை, தெய்வம் போன்றவர்களுக்கும் அதே சக்தி உண்டு. வலிமை, அறிவு, மகிழ்ச்சி ஆகிய 3 குணங்கள் நேரிடை, வருகை, ஜெயத்திற்கிடமான அளவுகோல். எல்லா உயிர்களிலும் மனிதன் சிறந்தவன் என்பதை அறிய வேண்டும். அரசன் மனிதனை விட 100 மடங்கு பெரியவன். மனித காந்தாரங்கள் அந்த அரசரை விட 100 மடங்கு பெரியவர்கள். மனித முக்தர்களை விட தத்துவ ஞானிகளான கடவுள்கள் 100 மடங்கு பெரியவர்கள். அந்த தெய்வங்களை விட சப்த ரிஷிகள் பெரியவர்கள். சப்த ரிஷிகளை விட நெருப்பு பெரியது. நெருப்பை விட சூரியன் பெரியது. சூரியனை விட ஆசிரியர் பெரியவராவார். ஆசிரியரை விட உயிர் பெரியது. உயிரை விட மிகவும் வலிமையானது நான் என்கிற எண்ணமே. தேவேந்திரனை விட அன்னை கிரிஜா சிறந்தவள். அவளை விட சிவபெருமான் ஜெகத்குருவானவர் சிறந்தவர். மகாதேவி சிவனின் புத்திசாலித்தனத்தை விட மகா பிராணம் பெரியவள். மகத்தான வாழ்க்கையை விட பெரியது எதுவுமில்லை. அந்த வாழ்க்கைதான் எல்லாமே. அந்த ஜீவனிலிருந்தே விஸ்வா என்ற உயிர் பிறந்தது. எல்லாமே வாழ்க்கையுடன் இணைக்கப்பட்டுள்ளன. வாழ்க்கையின் காரணமாக எல்லாமே நகர்கிறது. கருமேகம் போல் பிரகாசிக்கிறது. உன் வாழ்வு எல்லாம் வல்லது என்கின்றனர் பெரியோர்கள். லக்ஷ்மி தேவியின் அருளால் உயிர் காக்கும் லக்ஷ்மி தேவி ஸ்ரீமன் நாராயணரின் அருளால் இன்னும் பிரகாசிப்பாள். அந்த சர்வோத்தமனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவே
சர்வதாதுவாய் அதைவிட பெரியதும் சமமானதும் ஒன்றுமில்லை. கிரீடம் கூறியது, சுவாமி, எல்லாவற்றையும் விட உயிர் பெரிதா? உயிரை விட விஷ்ணுமூர்த்தி பெரியவரா என்பதை விளக்க சங்கு பிரார்த்தனை செய்தது. நான் அப்போது சங்கு மாதிரி இருந்தேன். கிரீடத்தை கேளுங்கள். ஆராய்ந்து முடிவு செய்த வாழ்வின் முக்கியத்துவத்தை பற்றி எல்லா உயிர்களும் கூறுவதை கேளுங்கள். முன்பு ஸ்ரீமன் நாராயணர் பிரபஞ்சத்தை படைத்து உயர்ந்தவர்களுடன் நின்றார். தெய்வங்களே, நான் பிரம்மதேவரை உங்கள் தேவர்களின் ராஜ்யத்திற்கு தலைவராக, அரசராக நியமித்திருக்கிறேன். உங்களில் யார் பெரியவர் என்று சொல்பவரை இளவரசர் உருவாக்குவார். ஸ்ரீஹரியின் கூற்றுப்படி ஷீலம், சௌரியம், ருத்ரயா ஆகிய 3 குணங்கள் அவரிடம் இருக்க வேண்டும் என்று தேவேந்திரன் வாதிட்டார். சிலர் சூரியன் பெரியவர், சிலர் இந்திரன் பெரியவர், சிலர் அமைதியாக இருக்கிறார்கள். இந்திராதி தேவதைகள் தங்களில் யார் இளவரசர் பதவிக்கு பொருத்தமானவர் என்று தீர்மானிக்க முடியாமல் ஸ்ரீமன் நாராயணரிடம் சென்று கேட்டார்கள். அப்போது ஸ்ரீஹரியின் சிரிக்கும் விராட் புருஷனால் உருவான இந்த பருமனான உடல் பகை எனப்படும். உறுப்பு வடிவில் இந்த உடலில் பல தேவிகள் உள்ளனர். எந்த கடவுள், எது கடவுளின் உறுப்பு, இந்த உடல் விழாது. யார் உள்ளே நுழைந்து எழுந்தாலும் அவர் அந்த கடவுளின் உறுப்பு. பிரம்மதேவருக்கு பிறகு பதவிக்கு தகுதியான கடவுள் என்று நான் கூறினேன். இளவரசனின் ஸ்ரீஹரியின் வார்த்தைகளுக்காக அனைத்து கடவுள்களையும் ஏற்றுக்கொள்வது. முதலில் ஜெயந்தன் மற்றும் தேவசிரேஷ்டை கால்களில் இருந்து மொத்த உடலிலிருந்து வெளியே வந்தனர். அப்போது உடலால் நடக்க முடியவில்லை. ஆனால் கேட்டல், பார்த்தல் முதலிய எல்லா காரியங்களையும் அது செய்து வருகிறது. அந்த சமயம் தக்ஷ பிரஜாபதிக்கும் பிரஜாபதியான மற்றொருவருக்கும் ஸ்தூல சரீரம் வந்தாலும் உடல் ஊடவில்லை. அனைத்தும் கேள், பார், பேசு, காற்றை சுவாசிக்க. பிறகு ஹஸ்த பிரதேசத்தில் இருந்து இந்திரன் வெளியே வந்தான். அப்போதுதான் அவனால் உடலை கையாள முடியவில்லை. அந்த உடம்பு வெளியே வந்தாலும் முன்னர் இருந்தபடி இல்லை. அப்போது கண்களில் இருந்து சூரியன் வெளியே வந்தது. பார்க்க முடியாது, ஆனால் அந்த உடல் கேட்க பல காரியங்களை செய்கிறது. உடலின் மூக்கிலிருந்து அஸ்வினி தேவர்கள் வெளியே வந்தார்கள். மனம் பார்க்க முடியவில்லை, ஆனால் உடல் முன்னர் இருந்ததை விட கேட்க வைத்தது. உடலின் திசைகள் காதுகளிலிருந்து வெளிவந்தன. அப்போது உடலுக்கு கேட்கும் திறன் இல்லை. காது கேளாதவரை பயன்படுத்த வேண்டாம். 3 விஷயங்களை செய்வது போல தெரிகிறது. உடலின் நாக்கிலிருந்து வேலைக்காரன் வெளியே வந்தான். உடம்புக்கு சுவை தெரியவில்லை. கேட்பதற்கு முன்பே செய்து கொண்டிருக்கிறேன். உடல் விழவில்லை. பிரம்மன் பேச்சுக்கு தலையின் நெருப்பு வெளிப்பட்டது. வார்த்தைகள் இல்லாததால் அந்த உடல் ஊமையாக இருந்தது. முன்னொரு காலம் ஒருவரை செய்திருப்பார் போல் இருக்கிறது. ஞானத்தின் வடிவான ருத்ரர் உடம்பிலிருந்து வெளியே வந்தது. உடலிற்கு அறிவில்லை, ஆனால் கேட்க 3 விஷயங்கள் உள்ளன. வாழ்க்கைக்கு பிறகு வாயு வெளியேறியது. அப்போது உடல், கண், காது, பேச்சு 3 விதமான வேலை செய்தாலும் கீழே விழுந்தது. இதை கண்டு தேவர்கள் அனைவரும் வியப்படைவார்கள். அப்போது ஸ்ரீஹரி இப்படித்தான் இனிமேல் இறந்த உடலுக்குள் நுழைந்து உயிர்ப்பிக்கும் தெய்வம் இளவரசன். ஸ்ரீஹரியின் வார்த்தைகளை கேட்டு ஜெயந்தன் உடம்பின் பாதங்களில் நுழைந்தான். ஆனால் உடல் எழவில்லை. தக்ஷன் குகைக்குள் நுழைகிறது. உடல் எழவில்லை. இந்திரன் கைகளுக்குள் நுழைந்தாலும் அந்த சௌபாகம் அசையவில்லை. சூரியன் கண்களுக்குள் நுழைந்தாலும் அந்த சௌபாகம் அசையவில்லை. திசைகள் காதுகளுக்குள் நுழைந்தாலும் அந்த சௌபாகம் அசையவில்லை. நீ உள்ளே நுழைந்தாலும் அந்த சௌபாகமிடமிருந்து வார்த்தைகள் வரவில்லை. இதயத்தில் ருத்ரர் நுழைந்தாலும் கலேபரம் அசையவில்லை. பிரம்மதேவர் உயிர் உள்ளே நுழைந்ததும் என் உடல் விழித்தது. பின்னர் வலிமை, அறிவு, தைரியம், பகை ஆகியவை பிழைக்கத் தொடங்கின. இளவரசனும் தெய்வங்களும் வாழ்க்கை சக்தி நிறைந்தது என்று நினைத்தார்கள். உடல் வாழ்வதற்கு காரணமான உயிர் உலகறிய சொல்கிறது என்கிறார்கள். இவ்வுயிர் உலகமெங்கும் அதன் கூறுகளுடன் பரவியுள்ளது. உயிரற்ற உலகம் என்று எதுவும் இல்லை. உங்கள் படைப்பில் உயிரற்ற உயிரினம் இல்லை. அது உயிரற்ற வயது இல்லை. உயிர் இல்லாமல் எதுவும் இல்லை. அதனால்தான் எல்லா உயிர்களையும் விட உயிர் முக்கியமானது.
அதைவிட வலிமையானது எதுவுமில்லை. உயிரை விட உயர்ந்தவர்கள் சமம் என்று நான் கூறவில்லை, பார்த்ததில்லை. பிராணதேவன் ஒருவனாக இருந்தாலும் தன் படைப்புகளை செய்து பன்முகம் கொண்டவன் ஆகிறான். அதனால்தான் பிராணோபாசகன்கள் எங்கும் உயிர் என்று கூறுகிறார்கள். வாழ்வின் கடவுள் அனைத்து படைப்புகளையும் நிலைமைகளையும் அளிக்க வல்லவர். விஷ்ணுமூர்த்தியை தவிர வேறு எந்த கடவுள்களுக்கும் உயிரை மறுக்க முடியாது. உயிர்களின் கடவுள் எங்கும் நிறைந்த ஸ்ரீஹரியை எப்போதும் பின்பற்றுவார். ஸ்ரீஹரி வாசமுடன் வாழ்வின் கடவுள். ஸ்ரீஹரிக்கு எதிரானதை கேட்கவும் பார்க்கவும் மாட்டார். ருத்ரனும் இந்திரனும் தேவர்களும் முனிவர்களும் ஸ்ரீஹரிக்கு எதிர்ப்பை செய்ய மாட்டார்கள். ஜீவன் கடவுள் ஸ்ரீஹரியை ஒருபோதும் எதிர்க்க மாட்டார். பிராணனே ஸ்ரீஹரிக்கு பலம். அதனால்தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மகிமையையும் குணாதிசயங்களையும் அறிந்த உயிரினம் கர்மத்திற்கு முற்பட்ட காலத்திலேயே தன் உடலில் புசம் விட்டதை போல உடலை விட்டு தயாராகிறது. ஸ்ரீஹரி பகவான் அளிப்பவரின் வார்த்தையை அடைகிறார். பின்னர் சங்கு விளக்கப்பட்டது. அந்த வார்த்தைகளை கேட்டு பிரசன்னாவின் மனம் மாறி கிரீடம் மீண்டும் சங்கிடம் பணிவுடன் கூறினான், இறைவா, பிரம்ம மேதையே, மகத்தான மனிதர், ஜெகத்குரு, சர்வேஸ்வரர், ஜீவனின் மகிமை உலகத்தில் அமைதிக்கு புகழ் பெறவில்லையா? தேவர்கள், பேரறிஞர்கள், ஆகியோரின் மகிமை புராணங்களில் உலகில் கேட்கப்படுகிறது. ஆனால் வாழ்வில் பெருமானின் பெருமை ஏன் பிரபலமடையவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அந்த நேரம் சங்கு போல் இருந்தேன். முன்னவர் ஒரு பெரிய மனிதர் சர்வ வல்லமை உடைய ஸ்ரீஹரிக்கு குதிரை யாகம் செய்து கங்கை கரைக்கு சென்றுள்ளனர். கலப்பைகள் மூலம் நிலத்தை உழுது சுத்தம் செய்து யாகசாலைகள் கட்டினார்கள். கலப்பையால் உழும்போது குடிசையில் தவறு செய்து கண்வமகத்திற்கு கலப்பையை எரித்து கோபம் கொண்டார். பிறவியிலிருந்து வெளியே வந்து தலைவன் என்று பெருமைப்படும் ஒருவர் என்று கோபித்து கொண்டு பெருமையடித்த நீங்கள் என்னை கோபப்படுத்தினீர்கள். ஆனால் என்னை வருத்தப்படுத்தினீர்கள். எனினும் நற்பெயர் இருக்காது, பூமியில் மேலும் புகழ் பெறக்கூடாது என்று சபித்தார். ஸ்ரீஹரி, இளம் நட்சத்திரங்கள் பிரபலமானால் நீங்கள் பிரபலமில்லை. அப்பாவியான என்னிடம் தவறு செய்ய போகிறவனை உயிர் பெருமானை கோபித்து கொண்டு சபித்தாய். நீ ஒரு துரோகி என சபித்தார். உங்கள் நடத்தைக்காக நீங்கள் அனைவரையும் குறை கூறுவீர்கள் என்று நம்புகிறேன். கண்வம் சாபத்தால் ஜீவ பெருமான் பூமியில் புகழ் பெறவில்லை. கண்வனின் வாழ்க்கை சாபம் அவரது ஆசிரியரால் பின்பற்றப்பட்டு சூரியனின் சீடரானார். கிரீடமே, நீ இருக்கும் இடத்தை எல்லாம் சொன்னேன். இன்னும் கேட்க வேண்டிய இடத்தில் நடக்க கூறினான் சங்கு. ஸ்ருததேவர் ஸ்ருதகீர்த்தி மகாராஜரிடம் கூறினார். நாரதர் இந்த விஷயத்தை அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு விளக்கினார். வைசாக புராணத்தின் 25வது அத்தியாயம் நிறைவடைந்தது.